எப்படி தான் நம்ம கீரை கூட்டு செஞ்சாலும் ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய கீரை கூட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரியான கீரை கூட்டு வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் ஒண்டர் பை க்ளோரி. இந்த கீரை கூட்டு செய்ய நான் இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை தான் நான் எடுத்திருக்கேன். பொன்னாங்கண்ணி கீரையில் 2 வகை இருக்குது. நான் இந்த கீரையில் ஒரு அரைக்கட்டு எடுத்து இலைகளை எல்லாம் தனியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு 4-5 முறை கழுவி எடுத்துட்டு திருப்பி தண்ணியில் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கீரையை இன்னும் ஒரு 2 முறை கழுவி எடுத்துக்கலாம். நம்ம கீரையோ காயோ இந்த மாதிரி மஞ்சளும் உப்பும் போட்டு நம்ம கழுவி எடுக்கிறப்போ நமக்கு ரொம்ப நல்லது. அந்த மருந்தெல்லாம் இருந்தாலும் அது அதோட தன்மை மாறிடும். இப்போ அந்த கீரை கூட்டுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இந்த அரைக்கட்டு கீரைக்கு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் கிட்ட பாசிப்பருப்பை வறுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், இதுக்கு தேவையான ஒரு சின்ன தக்காளி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்துக்கிட்ட அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நான் கீரையை கட் பண்ணலை, நீங்கள் வேணும்னா கட் பண்ணுறா இருந்தால் கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் கடையை தான் போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு பருப்பு உள்ளே இருக்கிற பருப்பு மூழ்கிற அளவு தான் தண்ணி சேர்க்கணும், ஏன்னா இல்லாட்டி தண்ணி ஜாஸ்தி ஆகிடும். குக்கரில் வச்சு ஒரே விசில் தான், அதுக்கு மேலே குக்கரில் 2 விசில் அடிக்க வேண்டாம். ஒரு விசிலில் நமக்கு கரெக்டாக இருக்கும். பருப்பு அந்த மலர்ந்த மாதிரி இருக்கும், ரொம்ப கொலன்னு வெந்திருக்காது. இப்போ தண்ணியும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஒன்று கரண்டியால் மசிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பருப்பு மத்தால நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கீரை நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள், பார்க்குறப்பவே நல்லா தெரியும். அதே மாதிரி பருப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது கீரையை விட, அப்போ தான் கீரை கூட்டு பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காவை 1 டீஸ்பூன் கிட்ட சீரகம் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ லோ ஃப்ளேமில் கீரையை அடுப்பில் வச்சுட்டு நம்ம அரைச்ச தேங்காய் விழுது அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கணும், அதுக்கு மேலே அது கொதிக்கக்கூடாது, கலர் மாறிடும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம். எண்ணெய் காய வச்சு கொஞ்சம் சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், லேசாக அந்த பச்சைத்தன்மை மாறினோன்னு நம்ம சேர்த்துக்கலாம். சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வேணுன்னா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கலர்ஃபுல்லான சூப்பரான டேஸ்டான கீரை கூட்டு ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி வேறு கீரையில் கூட நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த கீரை சூப்பராக இருக்கும், சாதத்தில் அப்படி பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.